की हमारा प्रभु यीशु मसीह के मधुर नाम से मैं इस पवित्र वचन विभाग में स्वागत करता हूँ। हमारे बीच में आज अंकल जी हैं, स्वागत करेंगे। இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். यीशु मसीह के नाम से मैं आप सभी लोगों को स्वागत करता हूँ। காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது பெரிய பாக்கியம். समय में परमेश्वर के सम्मुख में ऐसे इंतजार करना हमारे लिए एक सबसे बड़ा एक सौभाग्य है। சங்கீதம் 119 71 72 171 72 भजन संहिता 119वां अध्याय का 71 वचन और 72वां वचन को हमारा बीच में कोई पढ़िएगा। मुझे जो दुख लिए भला ही हुआ है, जिस को सीख सकूं, तेरी मेरे लिए हजारों रुपयों और तम है। உலகத்துல பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. உலகத்துல இந்த நாட்கள்ல தங்க விலை கூடிட்டே போகுது நாளுக்கு நாள். हर रोज जो है सोना का जो कीमत है वो बढ़ते जा रहा है। ஆகினால மக்களுடைய பார்வையெல்லாம் எப்படியாவது கொஞ்சமாவது தங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஏழைங்க ஆசைப்படுறாங்க. பணக்காரங்க இன்னும் நிறைய வாங்கி வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. तो गरीब लोग ये सोच रहे हैं कि कुछ तो कुछ सोना जो है हम इकट्ठा करना चाहिए, और अमीर लोग और भी बहुत सारे सोना को। ஆகினால அந்த தங்கத்தை பற்றி பைபிள்ல போட்டிருக்கணும் என்னன்னா, நம்ம வருங்காலங்கள்ல உண்மையிலேயே பரலோகத்துல தங்க ரோட்ல நம்ம நடப்போம் என்று சொல்கிறது. सोना के बारे में परमेश्वर का वचन बताता है कि आने वाले दिन में स्वर्ग में सोने के। அப்போ இங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம பைபிள பொண்ணுக்கு ஒப்பாக வெள்ளிக்கு ஒப்பாக அல்ல, அதை விட எங்களுக்கு பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும்னா என்ன அர்த்தம்னா அதை விட பெஸ்ட் என்று வேதம் சொல்கிறது. तो बाइबल बताता है कि परमेश्वर का जो वचन है वो हजारों रुपया और सोने चांदी से भी बहुत ही कीमत है करके बताती है। மனோர்களே, உங்க வீட்டுல ஒரு பைபிள் இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூஷனே எவ்வளவோ கோடி ரூபாயுடைய வேல்யூஷன் நான் விசுவாசிக்கிறேன். प्रियो, बाइबल अगर आपके घरों में रहता है तो करोड़ों रुपयों से भी ज्यादा कीमत वाला है वो। உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க அதை வச்சுட்டு போகிற ஒரு பெரிய பொக்கிஷம். आपके बच्चे लोगों के लिए आप रखने वाला सबसे बड़ा एक तोहफा है वो आपके जीवन में। எங்க மாமியாரு என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அவங்க பைபிளை இன்னும் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். इनके साथ जो मेरा सासू माँ है वो अभी नहीं रहे हैं, लेकिन उनके जो बाइबल है आज भी मैंने सुरक्षा से रखा हूँ। அவங்க 3வது கூட படிக்கல. ஆனா ராத்திரி பகலும் அந்த பைபிளை படிச்சுட்டே இருப்பாங்க. वो 3रा क्लास में नहीं पढ़े हैं, लेकिन रात और दिन जो है उस बाइबल को पढ़ते रहते हैं वो। நான் எப்ப பார்த்தாலும் கையில பைபிளும் கைமா தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய எத்தனையோ தடவை பைபிள் படிச்சு முடிச்சுட்டாங்க. சாதாரண படிக்காதவங்க. देखिएगा, साधारण से वो उतना पढ़ाई नहीं किए, लेकिन जब भी देखो उनके हाथ में बाइबल रहा करता था और बहुत बार वो बाइबल पढ़ चुके हैं। என்னுடைய சொந்த வாழ்க்கையில கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்கா பைபிள் முடிச்சிருவேன். அது தவிர இடையில நிறைய புக்ஸ் ஆராய்ச்சி பார்ப்பேன். அதனாலதான் உண்மையாகவே எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத நான் உணர்றேன். मैं साल में कम से कम एक बार बाइबल को पूरा पढ़ लेता हूँ, लेकिन कहीं बीच में अन्य किताबों को मैं अध्ययन करते रहता हूँ। ஆகினால நான் இந்த வேதத்துக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். इसलिए मेरे जीवन में मैंने परमेश्वर के पवित्र बाइबल को बहुत इज्जत देता हूँ। காலையில எழும்பின உடனே அது மூஞ்சிதான் முதல்ல முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். सुबह उठते ही सबसे पहला मैं यही चाहता हूँ कि परमेश्वर के वचन को ही मेरे चेहरा से देखना चाहता हूँ। எதையும் படிக்கிறதுக்கு முன்பாக, எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்பாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை படிச்சு அதை உட்கொண்ட பிறகுதான் மத்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். तो मैं दूसरा काम शुरू करने से पहले या कोई भी काम मैं प्रारंभ करता हूँ, उससे पहले परमेश्वर के वचन को खोलकर उसको पढ़ता हूँ और उसको अध्ययन करके ही मैं शुरू करता हूँ। ராத்திரி படுக்கும் போதும் தூக்கத்துக்கு முன்பாக
ஒரு 2-3 வருஷங்களா தியானம் பண்ணிக்கிட்டே தூங்கிடுறேன். रात में सोने से पहले ही मैंने नींद आने से पहले मैं कम से कम 2-3 वचन को अध्ययन करके सो जाता हूँ। இந்த பிராக்டிஸ் நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில நான் புதிய புதிய தெம்பான காரியங்களை ஸ்ட்ரென்த் ஃப்ரம் அபவ் வானத்திலிருந்து ஸ்ட்ரென்த்தை நான் அறிஞ்சுக்கிறேன். जब से मैं ये आदत को मेरे जीवन में बना लिया हूँ, तब से मैं एक नया बल पा लिया हूँ। स्वर्ग से एक नया बल पाकर मैं जी रहा हूँ। இன்னைக்கு காலையில நான் 3:45 பைபிள் படிச்சேன். सुबह में 3 पाव में मैंने परमेश्वर के वचन को ध्यान कर रहा था। 3:50க்கு சர்ச்சை ஓபன் பண்ணேன். 3:50 में मैंने चर्च को खोल दिया। 3:50ல இருந்து 4:50 வரைக்கும் முழங்காலே நின்னு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் தேவனோடு பேசினேன். 3:50 से लेकर 4:50 तक 1 घंटा परमेश्वर के सम्मुख में घुटने टेका और परमेश्वर की आवाज को मैंने सुना। நெட்ட முழங்காலே நிக்கிறதுக்கு தேவன் எனக்கு பலம் கொடுத்திருக்கிறார். आज भी घुटने टेकने के लिए परमेश्वर ने मुझे बल दिए हैं। இது நான் பெருமை பாராட்டுறதுக்காக நான் சொல்லல. मैंने बड़ाई के लिए इस बात को नहीं बता रहा हूँ। என்னுடைய ஊழியக்காரங்க ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்றாச்சுன்னா கர்த்தர் நமக்கு முன் சென்று காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நான் இந்த கால வேளையிலே சொல்கிறேன். मैं सुबह इसलिए इस बात को बता रहा हूँ कि मेरे साथ रहने वाले जो सह सेवक लोग हैं, ऐसे ही प्रकार की आदतों को बना के रखेंगे तो सेवकाई में बहुत आगे बढ़ाएंगे परमेश्वर। இன்னைக்கு மார்னிங் டிவோஷன்ல நீ பாத்தீங்கன்னா மேரி ஜோன்ஸ்ங்கிற ஒரு அம்மா பார்க்க போறோம். आज सुबह के समय में हम सब लोग मिलकर मेरी जोन्स उनके बारे में ध्यान करने वाले हैं। இந்த அம்மா படிக்காத ஒரு அம்மா. इन्होंने पढ़ाई नहीं किए थे उतना। எப்படியாவது ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு அவங்க அந்த காலத்துல இது வந்து பைபிளே இல்லாத காலம். அப்பதான் 1-2 பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரேரு. ஆனா இந்த அம்மா ரொம்ப ஏழை. तो उनके जीवन में एक आशा था कि कुछ तो करके मेरे हाथ में बाइबल रखना चाहिए। இந்த அம்மா ஏழையா இருக்கிறதுனால 5 வருடம் அவங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாங்க. ये गरीब रहने की वजह से ये जो स्त्री है 5 साल से थोड़ा थोड़ा पैसा को इकट्ठा करते रहे। 5வது வருஷத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு பைபிள் வாங்க வேண்டிய அமௌண்ட் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல உள்ள டவுனுக்கு போனோம். அப்போ 25 கிலோமீட்டர் நடந்தே போறாங்க பைபிள் வாங்குறதுக்கு. तो वो पैसा लेकर वो माँ एक बाइबल खरीदने के लिए निकल जाना है। उधर से 25 किलोमीटर वहां पर जाना है। तो वो जा रहे थे रास्ते में। 25 கிலோமீட்டர் போன பிறகு அங்க உள்ள பாஸ்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பைபிள் வேணும் உங்கள்ட்ட விக்கிறீங்களாமே சொல்லி அந்த ரூபாய் கொடுக்குறாங்க. तो वो सारा पैसा लेकर वो पास्टर जी के पास चला गए और जाकर वो उस पैसा को दे दिए। पास्टर जी जो आप बाइबल बेचते करके मुझे पता चला, तो मैंने पैसा इकट्ठा किया हूँ, मुझे बाइबल दे दो करके उनके हाथों में पैसा दे दिए। இப்போ அந்த பாஸ்டர் சொல்றாரு பைபிள் ஸ்டாக் இல்லையம்மா நான் இருக்கும்போது சொல்றேன் என்று அவர் கையை விரித்து விட்டார். तो पास्टर जी बोल दिए कि मेरे पास अभी उपलब्ध नहीं है, मैं जब रहता है तो उस वक्त में मैं बता दूंगा करके वो हाथ उठा दिए। அப்போ அந்த அம்மா கதறி கதறி அழுறாங்க. तो वो जो महिला है बहुत ही गिड़गिड़ा के रोने लगे। அழுத உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, அவர் கையில உள்ள பைபிளை அவருடைய ஓன் பைபிளை அந்த அம்மா கையில கொடுத்துறாரு, சொந்த பைபிளை. में रहने वाला बाइबल को उस माँ के हाथ में दे दिए। இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். इस माँ को बहुत खुश होने लगा। அப்புறம் வந்த பிறகு அவங்க ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. उसके बाद वो प्रार्थना करना शुरू कर दिए। நிறைய பேருக்கு பைபிள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. बहुत सारे लोग बाइबल देना शुरू कर दिए। அப்புறம் அதான் நம்ம பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி பல நாடுகள்ல வர்றதுக்கு இந்த அம்மா தான் காரணம் என்று அவங்க ஹிஸ்டரி சரித்திரம் சொல்கிறது. चरित्र में बताता है कि बाइबल सोसाइटी ऑफ इंडिया ये जो है बाइबल प्रिंट करवाता है और बहुत सारे देशों में ये बाइबल बांटते रहता है। इसका कारण ये माँ ही करके इतिहास बताती है। ஆயிரக்கணக்கான மொழிகளிலே இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. तो हजारों के भाषाओं में ये भाषांतर किया गया है ये बाइबल। உலகத்திலேயே அதிகமாக பிரிண்ட் ஆன புத்தகம் பைபிள் தான். दुनिया में सबसे ज्यादा प्रिंट किया हुआ किताब है वो बाइबल है। உலகத்திலேயே அதிகமான பைபிள்ஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மக்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். तो दुनिया सब
सारे दुनिया में सबसे ज्यादा उपयोग करने वाला किताब बाइबल है और इसके जरिए परमेश्वर ने कई सारे लोगों को बातचीत करते हैं। நீங்க முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் அவங்க கையிலயும் எல்லார் கையிலயும் குரான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. अगर आप लोग मुस्लिम इस्लाम लोगों को देखते हैं तो वो भी आशा रखते हैं कि सबके हाथों में अपने अपने घरों में एक कुरान रहना चाहिए। ஆனா இந்த குரான் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ்ல தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், வேற எந்த லாங்குவேஜும் கிடையாது. जो कुरान है वो केवल एक ही भाषा में है और दूसरा कोई दूसरा भाषा में नहीं है। ஆனா பைபிளும் அப்படி அல்ல. लेकिन बाइबल ऐसे नहीं है। பலருக்கு புரிகிற அளவுக்கு வேதம் பலர் கையில இருக்குது. तो सारे लोगों को समझने के लिए या समझाने के लिए उनके उनके भाषा में उपलब्ध किया गया है। ஆயிரக்கணக்கான மொழிகள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களை தேவன் தனித்தனியாக நேசித்ததினால் இந்த வேதாகமம் ஆயிரக்கணக்கான மொழிகளிலே நமக்கு கிடைக்கிறது. तो दुनिया में हजारों के हिसाब से भाषाएं हैं, उन सारे लोगों के भाषा समझना चाहिए। हर लोगों को परमेश्वर प्यार करते हैं, इसलिए अलग अलग प्रकार के भाषाओं में भाषांतर करने के लिए परमेश्वर में। உங்களுக்கு இன்னைக்கு நேரம் இருந்துச்சுன்னா 119ஆம் சங்கீதத்தை முழுமையாக படித்து பாருங்கள். अगर आपको समय मिलता है तो 119वां अध्याय भजन संहिता का पूरा पढ़ के देखिएगा। இதுல இந்த 119ஆம் சங்கீதத்துல 176 வசனங்கள் இருக்குது. 176 வசனங்கள் இருக்குது. 176 वचन है 119वां अध्याय में पूरा मिलजुल के। இந்த 176 वचनங்களும் திருப்பி 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 பைபிளை பற்றியே சொல்கிறது. ये 176 पद जितना भी है 119वां अध्याय में बार बार केवल बाइबल के बारे में ही वो बातचीत करता है। இது வேற வேற பைபிள்னு ஒருவேளை போடாட்டினா கூட நியாய பிரமாணம், வேதம், தேவனுடைய வார்த்தை, இப்படி ஒவ்வொரு வாயில ஒவ்வொரு விதமாக பைபிள் என்று நமக்கு தெரிவிக்கிறது. देखिएगा यहाँ पर सीधे सीधे बाइबल करके जिक्र नहीं किया गया है, लेकिन व्यवस्था, परमेश्वर की बातें, इस प्रकार से बाइबल के विषय में यहाँ पर बार बार जिक्र किया गया है। பைபிளுக்கு இன்னொரு அர்த்தம் வேர்ட் ஆஃப் காட் அல்லது தேவனுடைய வார்த்தை. बाइबल के लिए एक दूसरी अर्थ है, दूसरी विषय है परमेश्वर के बातें। தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாகினது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். परमेश्वर का वचन ही सारा दुनिया को सृष्टि किया है करके हम उत्पत्ति का पहला अध्याय का पहला पद को पढ़ते हैं। நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது, தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். परमेश्वर के बातों को जितना आप ध्यान कर, आपके साथ रहने का उस चीज को आप महसूस करेंगे जरूर। பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதிகமாக வேதத்தை படியுங்கள். अगर परमेश्वर आपसे बात करना चाहते हैं तो आपको परमेश्वर की व्यवस्था को, इस बाइबल को बार बार आपको ध्यान करना पड़ेगा। ஒரு பரிசுத்தவான் சொல்கின்றார், நம்முடைய பாவமானது இந்த வேதத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவ எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் அதிகமாக வரும் என்று பரிசுத்தவான் சொல்கிறார். एक पवित्र व्यक्ति बताता है कि हमारे जीवन का जो पाप का स्वभाव है वो सारा दूर हो जाएगा जब हम पाप से परे रहते हैं। तो परमेश्वर का वचन को बार बार ध्यान करने के लिए वो हमें उस तरफ खींचा जाता है। நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிக முக்கியத்துவம் வேதத்துக்கு கொடுக்க வேண்டும். हम के लिए कितना महत्व देते हैं, उससे भी ज्यादा महत्व परमेश्वर के वचन के लिए देना चाहिए। இந்த வேதத்தை தேன் என்று ஹனி என்று சொல்லப்படுகிறது. ஹனி என்றால் என்ன அர்த்தம்? मधु का मतलब क्या है? ஒரு மெடிசன், वो एक दवा है, சுவையானது. वो बहुत ही स्वाद मिलता है। இந்த வேதத்தை இருபுறம் கற்குள்ள பட்டயம் என்று சொல்கிறது. परमेश्वर का वचन बताता है कि परमेश्वर का वचन वो दोधारी तलवार है। இது ஒரு டாக்டர் கையில ஒரு நல்ல ஷார்ப்பன் கத்தி இருக்கும் போது அவர் பெரிய பெரிய காரியங்களை இந்த கத்தி வச்சு செய்வார். அதே போல இந்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை
நம்மை சீர்திருத்த உதவுகிறது. तो डॉक्टर के हाथ में छोटा सा चाकू देते हैं तो वो क्या करते हैं, बड़े बड़े कार्य को उसमें करते हैं। இந்த வேதாகமம் வெளிச்சம் என்று சொல்கிறது. ये पवित्र शास्त्र जो है वो रोशनी करके बताया गया है। நாம் வாழ்க்கையிலே இருளிலே நடவாதபடி பாதையிலே சரியான வழியிலே சரியான காரியத்தை செய்ய இந்த வேதாகமம் உதவுகிறது. हम अंधेरे में जीना नहीं चाहिए, हम सही रास्ते में जीना चाहिए करके वो हमें रोशनी देता है। இந்த வேதாகமத்தை தேவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என்று நீங்கள் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ये परमेश्वर का शास्त्र जो है परमेश्वर ने दिया हुआ एक सबसे बड़ा एक तोहफा करके हम लोग समझना चाहिए। பல நாடுகளிலே வேதத்தை படிப்பதற்கு தடை இருக்கிறது. कई सारे देशों में बाइबल को पढ़ने के लिए रुकावट है। விசேஷமாக சில முஸ்லிம் கண்ட்ரிக்கு போகும்போது ஏர்போர்ட்லயே நம்ம பெட்டியை செக் பண்ணுவாங்க, அதுல பைபிள் இருந்தா பைபிளை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. देखिए अगर खास करके अगर आप अन्य मुस्लिम कंट्री में जाते हैं तो एयरपोर्ट में चेक किया जाता है। अगर आपके हाथ में रहने वाला बाइबल अगर मिल जाएगा तो वहाँ उसको वहीं रख के ही आप लोग उसके देश में प्रवेश करना पड़ेगा, उसको लेके जाने के लिए इजाजत नहीं है। கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு அங்க உள்ள மக்கள் வேதத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அங்க பைபிள் கடையெல்லாம் கிடையாது. कम्युनिस्ट कंट्री में देशों में बाइबल लेना चाहते हैं, पढ़ना चाहते हैं, लेकिन उधर खरीदने के लिए बाइबल उपलब्ध नहीं है। பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு ஏங்குகிறதோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும். एक दूध पीने वाला बच्चे के जैसे हम परमेश्वर के वचन को ध्यान करना है, इसको सोचते समय परमेश्वर ने संपूर्ण रीति से हमारा நாம் இந்த நாட்களிலே வேதாகமத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம். आज के दिनों में हम परमेश्वर की इन वचनों को सबसे पहला स्थान दे देंगे। இந்த மேரி ஜோன்ஸ் சாதாரண ஒரு பெண்ணை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து பலருக்கு நீங்கள் பழகி பலரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்க வாழ்க்கை மாற்றுவாராக। मेरी जोन्स के जैसे उन्होंने अपने जीवन को परमेश्वर ने कैसे उनके जीवन को अपने कार्य में इस्तेमाल किया गया, ठीक उसी प्रकार आपके जीवन कई सारे लोगों के लिए फायदा उठाने के लिए परमेश्वर आप सभी को एक एक करके इस्तेमाल करें। நாம் ஜெபிக்கலாம்। हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய கையிலே இந்த வேதாகமத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே, படிக்க ஆர்வத்தை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே, வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்। இதன் மூலமாக எங்க வாழ்க்கை கட்டப்பட ஆண்டவரே, ஒரு நிலத்தில் விழுந்த வசனங்கள் நல்ல கனிகளை 30 100 எங்க வாழ்க்கையில் கனி கொடுக்க கிருபை செய்யும்। ஆமென் ஆமென் ஆமென்।